இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இந்நேர வந்தனங்கள். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் ஊடாக மரபிலக்கியங்களை மீட்டு பார்க்கின்ற, அதிலே பொதிந்திருக்கக்கூடிய நல்ல விடயங்களை எடுத்து ரசித்து மகிழ்கின்ற நல்ல முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறேன். அந்த முயற்சிக்கு போதிய வரவேற்பு தந்து நல்ல அபிப்பிராயங்களை தெரிவித்து என்னை வளர்த்து வருகிறீர்கள். இன்றைக்கு ஒரு தனிப்பாடல், ஒப்பிலா மாமணி புலவர் என்கின்ற ஒரு புலவர் எழுதிய ஒரு தனிப்பாடல். எங்களுடைய சங்க இலக்கியங்களிலே பல்வேறு நிலங்களாக, ஐவக நிலங்களாக எங்களுடைய வாழ்விடங்களை வகுத்து சொன்னார்கள் தமிழர்கள். அப்படி வகுக்கப்பட்ட இடங்களுக்குள்ளே மருதம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்கின்ற அந்த நிலங்களுக்குள்ளே நெய்தல் நிலப்பாடல் என்று இந்த பாடலை சொல்லலாம். பல சினிமாக்களிலே இந்த பாடலினுடைய சாயலை நீங்கள் கண்டிருக்கக்கூடும். அப்படி இருந்தால் என்ன தெரிகிறது என்று கேட்டால், இந்த பாடல் சினிமாவுக்கு உபகாரம் செய்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பாடல்கள் சினிமா அல்லது வேறு வேறு இலக்கியங்களுக்கெல்லாம் முன்னுக்கு தோன்றிய பாடல் இந்த பாடல். ஒன்றுமில்லை, காதலிலே காத்திருப்பு என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை எல்லோரும் அறிவோம். அதை இன்றைக்கு சினிமா பாடல்கள் பல எடுத்து காட்டியிருக்கின்றன. நாளை காலை தலைவனை சந்திக்கப் போகின்றேன் என்கின்ற எதிர்பார்ப்போடு இரவு பொழுதை கழிக்கின்ற ஒரு தலைவி, அது தலைவியாக இருந்தாலும் சரி, தலைவனாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கும்? காதலர்களுக்கு நாளைய தினம் காதலியை சந்திக்கப் போகிறேன் என்கின்ற காதலனோ, காதலனை சந்திக்கப் போகின்றேன் என்கின்ற காதலியோ முதல் நாள் தூங்கவா போகிறார்கள்? உண்ணவா போகிறார்கள்? அமைதியாக இருக்கவா போகிறார்கள்? இல்லை. அதை நாம் எல்லோரும் அறிவோம். அதை இந்த பாடல் அதிகம் அருமையாக படம் பிடித்து காட்டுகிறது. எல்லாவற்றையும் விட எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டு போனால் காத்திருப்பு என்பது எப்படியெல்லாம் கற்பனை பண்ண வைக்கும் என்பதை இந்த பாடல் மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. கடலை அண்டிய ஒரு பகுதியிலே குடியிருக்கிறாள் அந்த தலைவி. எப்படா விடியும் கணவனை காணலாம், காதலனை காணலாம் என்று காத்திருக்கிறாள். அவளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக அன்றைய இரவு பொழுது முழுக்க மிக நீண்டு போவதாக அவள் உணர்கிறாள். எல்லா இரவும் ஒரே மாதிரித்தான் கழிகிறது. பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம், இதுதான் பொதுவான வழக்கம். சரி, மாரி காலத்திலே சற்று முன்னரே இருண்டு போய் இரவு பொழுது மாலை 5 மணிக்கு கூட இரவு பொழுதாக மாறிவிடும். சூரியன் மறைந்து இரவு இருள் கவிந்து போய் கிடக்கும் பானம். ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். மறுநாள் காலை விடிவதற்கும் தாமதமாகத்தான் விடியும். 6 மணிக்கு பார்த்தால் வெளியே வெளிச்சமே வந்திருக்காது. சரி, 7 மணிக்கு தான் விடியுதென்று வைப்போம். அப்படி பார்த்தால் 14 மணித்தியாலம் இரவு பொழுது, 10 மணித்தியாலம் தான் பகல். அது எங்கேயுமே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை மாற்றம்தான். ஆனால் இவளுக்கு காத்திருக்கிறாள். இது இன்றைய போல அல்ல. இந்த நேரம் பார்ப்பதற்கான எந்த நவீன வசதிகளான கருவிகள் எதுவும் இல்லாத காலம். அப்படி இருந்தால் பொழுது விடுவதற்கு என்ன அறிகுறி எங்களுக்கு தெரியும். பொழுது விடுவதற்கான அறிகுறிகளாக நாங்கள் எதை காண முடியும்? சேவல் கூவும், வாகன இரைச்சல்கள் எல்லாம் குறைந்து போய் அமைதி உற்றிருந்த இரவு பொழுதிலே மறுபடியும் விடியலுக்கான அறிகுறியாக ஆரவாரங்கள் காணப்படும். பறவைகளினுடைய பல்வேறு ஒலிகள் கேட்கும். மிருகங்கள், மனிதர்களுடைய கதை பேச்சொலிகள், இப்படியாக பரபரப்பாக உற்சாகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உலக நடைமுறைகளை காணலாம். இதெல்லாம் விடியலுக்கான அறிகுறி. இப்படி இது எங்களுக்கு தெரியும். இவள் என்ன செய்கிறாள்? வீட்டிலே மணிக்கூடு என்கிற அந்த வழக்கம் இல்லாத காலம். இயற்கையை அவதானித்துத்தான் விடியலுக்கான அறிகுறிகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் அந்த கஷ்டமே கிடையாது. என்ன, நாங்கள் எழுந்திருக்கிறதே காலை 10 மணிக்கு தானே. அதன் போது பேர்ந்ததற்கு இந்த வீண் முயற்சிகள் எல்லாம். கழுத வயசாக போச்சு, சூரிய உதிச்சு எவ்வளவு நேரமாச்சு, முகத்தில் வெயில் பிடிச்ச பிறகுமா தூங்குறது, இப்படியெல்லாம் வீட்டில் திட்டுவார்கள். அது வேறு கதை, அதை விட்டு விடுவோம். இப்பொழுது
தூக்கமே இல்லாமல் அவளுடைய இரவு பொழுது மிக கொடுமையாக கழிகிறது. விடியும் 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 என்று எதிர்பார்க்கிறாள். விடியலுக்கான எந்த அறிகுறியையும் காணவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவளுக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன பயம்? ஒருவேளை இந்த இருள் முற்றாக அப்படியே நீண்டு வடிவெடுத்து உலகம் அழிகின்ற அந்த ஊழிக்காலம்தான் இன்றைய இரவாக வடிவெடுத்து விட்டதோ? ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. பாடல் எப்படி பிறக்கிறது என்று பாருங்கள். ஒரு 4 வரி பாடல். ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. ஆழியிலே இருந்து, ஆழி என்றால் சமுத்திரம், கடல், ஆழியிலே இருந்து எழுகின்ற சத்தமான அலையோசை. ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. யான் வளர்த்த கோழிவாய். சரி, நான் வீட்டிலே வளர்க்கின்ற கோழி அதுவாவது கூவி இதோ விடியப் போகிறது, இன்னும் ஒரு 2 மணி நேரத்திலே விடிந்து விடும் என்று ஒரு கட்டியம் கூறினால் அந்த அந்த குரலொலியை கேட்ட பிறகு நிம்மதியாக விடியப் போகிறது என்று ஆறுதல் அடையலாம். என்னவாயிருக்கும்? கோழியினுடைய வாய்க்குள்ளே ஏதோ மண்ணடைத்து போய் விட்டது போல் தெரிகிறது. கோழி கூவினாலும் சத்தம் கேட்காதபடி வாயினுள்ளே மண் அடைத்து போய் விட்டதோ கற்பனை பண்றாள். ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ. ஊழி திரண்டதோ கங்குல். ஊழி என்றா உலகம் அழிகின்ற காலம். ஊழி திரண்டு வடிவம் எடுத்த அந்த வடிவம்தான் இந்த இருளோ. ஊழி திரண்டதோ கங்குல். கங்குல் என்றா இருள். ஊழி திரண்டதோ கங்குல். தினகரனும், தினகரன் யாரு? சூரியன், பல்வேறு கதிர்களை கொண்டவன் தினகரன். தினகரனும் அவன் தேரும். சூரியன் பவனிக்கின்ற தேர். சூரியன் ஒரு தேரிலே பவனம் செய்வானாம், பவனி வருவானாம். அந்த தேருக்கு அருக்கன் என்று பெயர், அருணன் என்று பெயர். அந்த தேர் சாரதிக்கு அருணன் என்று பெயர். அப்ப தினகரனும் அவன் தேரும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே சறுக்குப்பட்டு உருண்டு பாதாளத்துக்குள் விழுந்து விட்டார்களோ. எவ்வளவு அபசகுணமான கற்பனைகள் எல்லாம் அவளுக்கு பிறக்கிறது. ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ. ஊழி திரண்டதோ கங்குல். தினகரனும் அவன் தேரும் உருண்டதோ பாதாளத்தினுள். எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். விடியலுக்கான அறிகுறியை எதிர்பார்த்து கடிகாரம் ஓடாமல் போய்விட்டதோ அது இதென்று இன்றைக்கு சினிமாவிலே பாடல்கள் பின்னாலே வந்தவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அதுக்கெல்லாம் முன்தாய்ப்பாக முன்னோடியாக இந்த பாடலை ஒப்பிலாமாமணி புலவர் பாடிவிட்டார். ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. யான் வளர்த்த கோழிவாய் மண்கூறு கொண்டதோ. ஊழி திரண்டதோ கங்குல். தினகரனும் தேரும் உருண்டதோ பாதாளத்தினுள். ஒரு அற்புதமான தனிப்பாடல். காதலினுடைய தவிப்பை, காதலியினுடைய நெய்தல் நிலத்திலே என்னடா கடலேண்டிய பகுதியாக இருக்க ஆளிவாய் சத்தம் அடங்காதோ. இது ஒரு குறிப்பாலே உணர்த்தி விட்டு போகிறார். இது நெய்தல் நில பாடல் என்பதை. தலைவியினுடைய தவிப்பு. பொதுவாக இந்த நெய்தல் நிலத்திலே அக ஒழுக்கமாக இரங்கல் என்கிற அக ஒழுக்கத்தை சங்ககாலம் பேசும். சங்ககால இலக்கிய அகத்திணை இலக்கியம் பேசும். அது என்ன இரங்கல் என்று கேட்டால், கடலுக்காக கடலுக்கு மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லுகின்ற தலைமகன் மீன்பிடித்து கொண்டு கரைக்கு வரும் வரையில் அவனுடைய வரவை எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி இறங்கி இறங்கி காத்திருப்பாள் அவனுடைய மனைவி அல்லது காதலி. அப்ப இரங்கல் என்பது அந்த மண்ணுக்குரிய அகத்திணை ஒழுக்கம், பெருவழக்கு. அதே பாணியிலே அமைந்த பாடல் இந்த பாடல். எப்படி வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும் நீயந்தன் பக்கம் நின்றாலே. நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும் நீ என்னை நீங்கிச் சென்றாலே. இப்படி ஒரு சினிமா பாடல். அப்ப நீ இல்லாத போது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வருஷமா கழியும். நீ எனக்கு அருகிலே இருக்கிற போது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு நிமிஷம் போல வேக வேகமாக போய்விடும். அப்ப பிரிவின் போது நேரம் நீண்டு கொண்டு போவது போல உணர்கிறது என்பது ஒரு காத்திருப்பினுடைய அந்த தவிப்பினுடைய ஒரு இயல்பு. அதை இந்த காதலி உணர்கிறாள். அந்த தவிப்பை வெளிப்படுத்தி பாடுவதாக ஒப்பிலாமாமணி புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்திலே இந்த நெய்தல் நிலத்துக்குரியதாக சொல்லப்படுகின்ற இந்த பாடல் சங்ககால பாடல் அல்ல. இது ஏதோ ஒரு காலத்து, ஆனால் நெய்தல் நிலத்து பெண்ணொருத்தியினுடைய காதல் பிரிவிலே உண்டாகின்ற தவிப்பை வெளிப்படுத்துகின்ற பாடலாக இந்த பாடல் அமையப்பெற்றிருக்கிறது.
ரொம்ப அற்புதமான பாடல், நான் ரசித்த பாடல். கண்ணப்பன் தனக்கு பிடித்த இறைச்சி உணவை கடவுளுக்கு படைத்து மகிழ்ந்தது போல எனக்கு சுவையென்று பட்டவற்றை உங்களோடு பகிர்வது என்பது என் பழக்கம். அந்த பழக்கத்துக்கு இணங்க இதையும் உங்களுக்கு படையலாக்கினேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை வளர்த்து பலருக்கும் சென்று சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறேன். அதை மிகவும் உரிமையாகவே ஒப்படைத்திருக்கிறேன். உன்னுடைய யூடியூப் சேனலை வளர்க்க வேண்டிய தேவை எமக்கு என்ன வந்ததென்று நீங்கள் கேட்க மாட்டீர்கள். நாகரிகம் தெரிந்த தமிழர்கள். இலக்கியத்தை பகிர்கிறேன், இது உங்கள் கடமை என்று கருதுகிறேன். நான் பணிவாக அதேவேளை உரிமையாக கேட்பதற்கான காரணம், இது பலரிடமும் சென்று சேர வேண்டும். இலக்கிய இன்பத்தை எல்லோரும் பெற்று மகிழ வேண்டும். அதற்கு தகுதியாக என்னை ஆக்கிக்கொள்வது உங்கள் பொறுப்பு. என்னை வளர்க்க வேண்டுமானால் நீங்கள் வளர்க்கின்ற பொறுப்பை நீங்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பகிர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உரிமையை நான் மிகவும் உரிமையாகவே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பலருக்கும் பகிர்ந்து பல பேருமாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பலரும் பார்த்து வளர்த்தெடுங்கள், மற்றவர்களுக்கு காண்பியுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டு, இதுபோன்ற ஒரு நல்ல இலக்கிய பாடலோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.